வித் ப்ரூஃப். நாங்கள் வித் மீடியாவை கூப்பிடுவோம். எங்கள் தண்ணி இருக்குது, எங்கள் ஆதாரம் இருக்குது, எங்கே இல்லை, எங்கள் ஹாஸ்பிட்டலு, எங்கள் ரயிலு, எங்கள் இதுன்றதை நாங்கள் ஃபஸ்ட்டு இட்டுன்னு போயிட்டு அதை ஒரு இது பண்ணி ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணி ஷார்ட்லி நாங்கள் சீஃப் மினிஸ்டரை பார்த்து எங்கள் ஊருக்கு இவ்வளோ தேவைப்படுது, எங்கள் தொகுதிக்கு இவ்வளோ தேவைப்படுது. இன்னைக்கு ஏபிஎம்சி மார்க்கெட் எடுத்துன்னு போய் வீகோட்டா பார்டரில் போட்டுக்கிற பிபிபி மாடலில் ஒரு ஏபிஎம்சி மார்க்கெட்டை பண்ண முடியுமா? இன்னைக்கு விவசாயிங்க அதை பற்றி புரிஞ்சுக்கணும். எஸ் ராஜேந்திரன் அந்த ஏபிஎம்சி மார்க்கெட் இதுக்கு முன்னே நம்ம ராஜேஷ் கேம்ப் ஆண்டர்சன் பேட் சைடு பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல் வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அதை எடுத்துன்னு போய் வீகோட்டாவில் போட்டுக்கிறேன் கொடுத்து அது கூட ஒரு கவர்மெண்ட் ஏபிஎம்சி மார்க்கெட் இருந்தால் பரவாயில்ல. யாரோ ஒரு தனியார்கிட்ட கொடுத்துட்டு அதை அவன் மெயின்டைன் பண்ணுவான், வெறும் வர வருமானத்தை மட்டும் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னால் அது அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு டெவலப் ஆகுமா? இன்னைக்கு இஷ்யூ. ரெண்டாவது, இங்கே நம்ம பெமல் சைடில் ஒரு 1000 ஏக்கர் இன்னைக்கு பண்ணிட்டு இது வருது அது வருது இது வருது இது வருது இண்டஸ்ட்ரி வருது. இன்னைக்கு அவங்க அதை சும்மா எத்தனையோ மினிஸ்டர் வந்துட்டாங்க, சொல்லணும்னா எத்தனையோ மினிஸ்டர் வந்துட்டாங்க. இந்த சும்மா வர்றது பார்க்கறது இடத்த பார்க்கறது போகுது. இதெல்லாம் இந்த ஊரை ஏமாத்துற ஒரு டிராமா வேலையை இன்னைக்கு அவங்க பண்ணின்னு இருக்கிறாங்க. இன்னைக்கு கண்டிப்பா என்ன நடக்கணும், என்ன பண்ணணும், எப்படிப்பட்ட வேலை இங்க நடக்கணும் அப்படின்றது இன்னைக்கு நாங்க பண்ண போறோம். இன்னைக்கு ஸ்கூல்ஸுங்க இருக்குது. இன்னைக்கு ஸ்கூல்ஸுங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா சரியான பசங்களுக்கு இன்னைக்கு யூரின் இன்ஃபெக்ஷன், இன்னைக்கு நிறைய பசங்களுக்கு வைரல் டிசீஸ். காரணம் சரியான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, சரியான ட்ரிங்கிங் வாட்டர் இல்லை, இன்னைக்கு பசங்களுக்கு சேஃப்டி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு எந்த வேலை இதை பார்க்க வேண்டியதெல்லாம் யார்? இந்த ஊரினுடைய எம்எல்ஏ. இதை கேட்கறது யார்? இன்னைக்கு அவங்க கேட்கணும், அதை கேட்கறதுக்கு இல்லை. இன்னும் வேதனையான விஷயம் என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் எங்க சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட்ல வந்த எக்ஸ் பிரசிடென்ட் வல்லல் முன்சாமி இட் இஸ் எ கரப்டட் முனிசிபாலிட்டின்னு சொன்னார். இந்த முனிசிபாலிட்டி மாதிரி ஒரு கர்நாடகாவில் எந்த முனிசிபாலிட்டி இல்ல, காங்கிரஸ் முனிசிபாலிட்டி இஸ் எ கரப்டட் முனிசிபாலிட்டின்னு சொன்னவர் எக்ஸ் பிரசிடென்ட். இன்னைக்கு அவரே சொல்றாரு பெஸ்ட் முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்படிப்பட்ட ஆளுங்களை வச்சுக்கிட்டு நடத்துறது இல்லை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட். இந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த ஊருக்காக இந்த மக்களுக்காக உணர்வுபூர்வமா இந்த வேலை செய்யறது தான் எங்களுடைய வேலை. அதில் பிரதானமாக இன்னைக்கு பிஜிஎம்எல் பெமல் ரூரல் பக்கம் இன்னைக்கு வாட்டர் இஷ்யூ சீரியஸாக நாங்கள் எடுக்கிறோம், ஹாஸ்பிட்டல் இஷ்யூ நாங்கள் இன்னைக்கு சீரியஸாக எடுக்கிறோம். இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் விரைவில் நாங்கள் சீஃப் மினிஸ்டரை பார்த்து நாங்கள் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போகிறோம். அதை தொடர்ந்து தங்க வயலில் மிகப்பெரிய போராட்டங்கள், வெறும் பேசுறது மனு கொடுக்கிறது இல்லை. கேஜிஎஃப் எப்படி ஹிஸ்டரி ஒன்லி a struggle, a revolutionary struggle போராட்டம் பண்ணாங்களோ அப்படிப்பட்ட ஒரு போராட்டம், சத்தியாகிரகம், பிக்கெட்டிங், இப்படிப்பட்ட போராட்டங்களை கேஜிஎஃப் சந்திக்கும். அப்படிப்பட்ட போராட்டங்களை லீகல் டெமோக்ராட்டிக் ப்ரொடெஸ்ட் கேஜிஎஃப்ல நடக்கும். அப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்தி எங்கள் ஊரை நாங்கள் காப்போம் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இதை பற்றி சொல்லணும், இது ஜனங்களுக்கு தெரியணும். இது ஷார்ட்லி இதை பற்றி நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக மிகப்பெரிய ஒரு இனாகரல் பண்ணுறோம். அதுக்கு தொடர்ந்து சீஃப் மினிஸ்டரை நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்றது. எதனா கொஸ்டின் ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.